உங்களால மத்திய அரசிலிருந்து ஏதாவது நிதியுதவி பெற முடியுமா? எதுவுமே இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டிருந்தால் மத்திய அரசிலிருந்து எப்படி நிதி கிடைக்கும்? இன்றைக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு கட்சியை மற்ற குறைச்சி ஏதாவது பிரச்சனை இருந்தால் குறிப்பிட்டு பேசலாம். தேர்தலோடு முடிந்து விட்டது. தேர்தலுக்கு பிறகு ஓட்டு போட்ட மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும். மக்களை மறைந்த அரசு திமுக அரசு, திமுக கட்சி. இன்றைக்கு மத்திய அரசை சாடி கொண்டிருக்கிற காரணத்தினாலே நீங்கள் முதலமைச்சர் ஆகிறீங்க, திமுக ஆட்சி வந்திருக்குது. ஆனா ஓட்டு போட்ட மக்களுக்கு உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இதிலே ஏமாற்றம் அடைந்தவர்கள் மக்கள். மக்கள் தான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா நீங்க எல்லா துறையிலும் ஊழல் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது. ஆனா ஓட்டு போட்ட மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவுகளை கடைபிடிக்கிறேன். இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழகம் கடனிலே தத்தளிக்கு என்று சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். சாலைகள், பாலங்கள், திட்டங்கள், அங்கங்கே குடிமராமத்து திட்டம், தூர் வாரணம், பல திட்டங்கள், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிடும். உங்களுடைய ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறீங்க? ஆனா கடன் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிஞ்சன. முதல்ல அண்ணன் காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு பிறகு திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக மாறி மாறி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது. அந்த 73 ஆண்டு ஆட்சி காலத்தில் 2021ஆம் ஆண்டு கடன், தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. அதுவும் கொரோனா காலம். ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. இன்றைக்கு கல்லால் ஆய்த்திருவை கடை, டாஸ்மாக் கடை திறக்கல, அதுல கிட்ட வருவாய் வரல, டிரான்ஸ்போர்ட் வருவாய் வரல, ரோட் டாக்ஸ் வருவாய் வரல, பத்திரப்பதிவு வருவாய் வரல, ஜிஎஸ்டி வருவாய் வரல, பெட்ரோல் டீசல்ல வரி வருவாய் அது வரல. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கொரோனா காலத்தில் அப்பொழுது அரசாங்கத்துக்கு எவ்வித வருவாயும் இல்லாத போது கூட 40,000 கோடி கொரோனாக்கு செலவழிச்சோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். உங்களுடைய ஆட்சியில எந்த ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து நிறைவேற்றிருக்கீங்களா? ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி இந்த நகரத்திற்கு மட்டும் செலவழித்திருக்காங்க அண்ணா திமுக ஆட்சியில. மறுக்க முடியுமா? எத்தனை கல்லூரி ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்தோம். 6 சட்ட கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, பிடெக், ஐடிஐ, இப்படி பல கல்லூரி திறந்து கூட கடன் குறைவாக வாங்கணும். மூலதன செலவு அண்ணா திமுக ஆட்சி முதலீடு செஞ்சோம். உங்களுடைய ஆட்சியில் வருவாய் செலவு எல்லாம் வருவாய் செலவு. வருவாய் செலவு என்றால் இந்த மானியம் கொடுக்குது, சம்பளம் கொடுக்கிறது, வாங்கின கடனை திருப்பி செலுத்துவது, வட்டி கொடுப்பது, இப்படித்தான் உங்க ஆட்சியில பார்க்க முடியுது. மூலதன செலவு, புதிய கல்லூரிகள், புதிய பாலங்கள், எதுவுமே வராத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. ஆனா கடன் மட்டும் 4,38,000 கோடி 4 ஆண்டுல வாங்கி இருக்கிறாங்க. 4 வருஷத்துல 4,38,000 கோடி. இந்த 25-26ல மேலும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது 5 ஆண்டுல 5,38,000 கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. சாதனை வேற என்ன சாதனை படிச்சீங்க?